ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் ஒன்று தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஐஸ்கிரீம் ஒன் கேம் ப்ளே வீடியோ போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம போட போகிறோம் தான் ஐஸ்கிரீம் ஒன் கேம் ப்ளே வீடியோ. ஓகே, என்ன கிராணி 2 மோட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன், கிராணி 2 கிராணி 3 மோட்ஸா அப்படின்னு நினச்சாதீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே போகுது. ஓகே, உள்ளே வந்துடுச்சு. ஹே, டேக் லுக் அரவுண்ட் பை ஸ்லைடிங் ஃபிங்கர் ஆன் த ஸ்க்ரீன். ஓகே, ஸ்லைட் பண்ணணுமா? ஓகே, அந்த வேனில் இருக்க வந்து ஐஸ்கிரீம்காரன் ராடு தலையன். அவன் தான் ராடு. அப்புறம் மண்டேலாம் உடஞ்சிருக்கும் அவனுக்கு, ஏதோ பழைய காலத்து மாதிரி. ஐஸ்கிரீம் வந்து கேட்குறான் அந்த குண்டை. ஐஸ்கிரீம் தானே, ஒன்றே ஐஸ்கிரீம் வைக்கிறேன் அப்படின்னு ஐஸ்கிரீம் வைக்க கடத்திட்டு வரான். ஓகே, அந்த குண்டேனை தான் நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே அந்த குண்டு பையில் உள்ள எடுத்து வச்சுட்டான். ஓகே, இங்கே ரோப் இருக்கும், இங்கே ரோப் இருக்கிறத எடுத்துக்கோங்க. இந்த ரோப்பை எடுத்தோடனே நீ கீழே இறங்கணும். இப்படி கீழே இறங்கிட்டு இந்த டாக் ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, போய் மறைஞ்சிக்கணும். ஏன் மறைஞ்சிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவனோட மேப் வந்து கீழே விழுவும் அவனோட பேக்கெட்டில் இருந்து. பேக்கெட்டில் எடுக்க வைக்க வேண்டிய பின்னாடி சொல்லிட்டு போகிறது, அப்போ தான் கீழே விழுவும். லூசு பையங்க அந்த ராடு தலையன். ஓகே, இந்த மேப்பை நம்ம போய் எடுத்துக்கணும். இப்போ இந்த மேப்பை எடுத்துகிட்டு ஒருத்தன் எங்கேயே இருப்போம் சொல்ல முடியாது. இந்த அங்கே போகிறான் பாருங்க, ராடு தலையன் போடா. ராடு தலையன் பேர் வச்சுருக்கான் பாரு, ராடு ரோடுன்ட்டு. அங்கே போயிட்டான். இப்போ கரெக்டான டைமை யூஸ் பண்ணி டக்குன்னு போய்ட்டு ஸ்டாலுக்கு போயிடணும். ஸ்டாலுக்கு ஏன் போகிறீங்க கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பெட்ரோல் கேன் இருக்கும். இங்கே அது மட்டும்தான் வேலை. டக்குன்னு அந்த பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு ஐயோ வர துரத்துவான். இங்கே சின்ன இடம்ல, அதனால் துரத்திக்கிட்டே இருப்பான். அப்படியே மறைஞ்சு வந்து பார்த்துருங்க. போயிருங்க. இல்லை அது ராடு தலையை பிடிச்சிருவான். கக்கி பையன் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே டக்குன்னு ஓடிடுங்க. ஏன்னா ராடோட மூமெண்ட் ஸ்பீடு நம்ம மூமெண்ட் ஸ்பீடு வேகம் தான். டக்குன்னு இந்த வேனுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் திறக்க மாட்டான். அடுத்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா கெஃபட்டேரியா தான் போகணும். இதென்ன கெஃபட்டேரியா போயிட்டு அங்கே ஒரு சின்ன வேலை தான். அங்கேயும் சின்ன வேலை தான். ஓகே, ஏன்னா இங்கே தான் ராடு தலையன் துரத்திக்கிட்டே இருப்பான், அதான் பிரச்சனை. இங்கேயும் இருப்பான், அங்கேயும் இருப்பான். போகிறான் பாருங்க, சூப்பர். அங்கே போகிறான் வேற என்ன. டக்குன்னு நம்ம இங்கே சர்ச் பண்ணிடுவோம். இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக்குவாங்க. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. சரி, சூப்பர். இங்கே டக்குன்னு தேடணும். இங்கே ஏதாவது ஒன்றுத்துல தான் இருக்கும், எல்லாத்துலேயெல்லாம் இருக்காது. அந்த ஒன்று கண்டுபிடிக்க தான் கஷ்டம். அவன் வந்துக்கிட்டே இருப்பான் அதுக்குள்ளேருந்து. அவன் ஜன்னலை யூஸ் பண்ணிக்கோங்க. வெளியே போயிட்டிங்கன்னா அவன் அந்த சைடு வருவான். அப்படியே நம்ம அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம அவனை திசை திருப்பலாம். ஓகே, எங்கேயும் இல்லை. அவன் போனால் லேட்டாக்குவான்னு சொன்னேன்ல. அவன் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ஒன்று வரும், அந்த ஒரு மியூசிக் மாதிரி. அவன் பார்த்துட்டானா, அந்த மியூசிக் வந்துருச்சுன்னா ஓடிடுங்க டக்குன்ட்டு, எல்லாம் மாட்டிப்பீங்க அவன்கிட்ட. ஓகே, சூப்பர், கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இந்த ராடு தலை இங்கே தான் வரான். இங்கே வரட்டும். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா இந்த காயின் எடுக்கும் போதாங்க நான் மாட்டிடுவேன். ராடு தலையை வந்துக்கிட்டே இருப்பான் அந்த காயின் எடுக்கிறதுக்குள்ளே. எங்கே இன்னும் வரல, திருப்பி போயிட்டான் போலையே. அங்கே நம்பவே முடியாது. போய் பார்த்துருவோம் ஒரு செகண்டு. பார்த்துட்டான், ராடு தலையை பார்த்துட்டான். பாத்ரூம் அது இங்கேயும் பாத்ரூம் இருக்குது. சரி, இப்போ அவன் வந்துட்டானா, அப்படியே இங்கே போயிடுவான். அப்புறம் அவன் போவான்ட்டு. அப்போ அவன் போகும்போது கரெக்டாக உள்ளே போயிருங்க. டக்குன்னு வெளியே வந்துடணும். நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம உள்ளேயே இருந்தோன்னா அவன் திருப்பி அடிச்சிருவான். அதில் தாங்க அவுட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக இங்கே வருவான், போகவும் வழி இருக்காது. அடுத்தலையே இந்த இப்போ தாங்க போகிறான். சரி, நம்ம அதுக்குள்ளே இங்கே குதிச்சுட்டு இன்னொரு ஆயில் எடுக்கணும் கிச்சன்லேருந்து. இது ஆயில் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடணும். இதை ஃபஸ்ட்டு வந்து வேனுக்குள்ளே போட்டுக்கோங்க, இது முக்கியமான பொருள். பார்த்துட்டான், கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஷில் போட்டுக்கோங்க. ராடு
ராடு தலையா பாருங்க, வாயை பொழந்துக்கிட்டே வரான். மாஸ்க் அப்படி ராடு தலைய. இது ஜன்னல்லாம் பார்க்க மாட்டானா? ஜன்னலில் பார்க்காம அவன் பாட்டு நடந்துக்கிட்டே இருந்தா அப்படிதான். அதுவும் மூடி விட்டான்ட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட் தான் போகிறோம். ஓகே, இந்த ப்ளே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமானதுன்னா இந்த பஸ்ஸில் தான். பஸ்ஸில் ஒன்று இருக்கும், உங்களுக்கு காமிக்கிறேங்க. என்னடா எடுத்தோடனே துரத்துறேன் நாயே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை வச்சு நம்ம உள்ளே போகணும். உள்ளே போய் அவனை தசை திருப்பெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம தசை திருப்பிடலாம். ராடு தலைய. ஓகே, ஃபுல் நேம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. நேற்று தான் பார்த்தேன். இந்த டாஸ்கா அந்த இது ஏற்றும் போது பார்த்தா இவன் பேர் ராடு சுலீவியனா. கேட்கவே காமெடியாக பேர் வச்சுக்கிட்டு ராடு தலையன். இங்கே வாடா ராடு தலையன். இப்போ பாருங்களேன் எப்படி நடந்து வரோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு அதிசயமான விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட அம்மா யார் தெரியுமா? நம்ம ஈவில்னு தான் இவன் அம்மா. ரத்தப்பல்லோட பிள்ளையானியே. ஆனால் மாஸ்க் கழட்டி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு வீடியோவில் பார்த்தேன். எனக்கு உண்மையாலாம் தெரியாது. நான் வழுக்க இருக்கும், வழுக்க போட்டு கண்ணாடி போட்டிருப்பான். தாடி இங்கே இருக்கும் சின்னதாக. அப்போ இவனும் வழுக்கையன் தான். ஆனால் மாஸ்க்கு கட்டினா தான் தெரியும், அஃபீஷியல் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இதை வேறு எடுக்கணும். இது ராடு தலையை வேறு துரத்திக்கிட்டே. இங்கே வாடா ராடு தலையை வாடா. ஆளுங்க எப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கான்ட்டு எலி மாதிரியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த வயசுல எப்படி நடக்கலாம் சொல்லு? நடக்கவே கூடாது. உள்ள எப்படி போகக்கூடாது. வயசாயிருச்சுல. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு இந்த பெட்ரோல் கேன் சொன்னேன்ல, இங்கே பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்கும்ன்ட்டு. இன்னும் எனக்கு சளி சரியாகவே இல்லை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ராடு தலையை வர துரத்திக்கிட்டே இருப்பான். டக்குன்னு இதை பிடிச்சிருங்க. ராடு கிட்ட மாட்டலைன்னா பிரச்சனை இல்லாம அந்த சைடு தான் இருப்பான். ஏதோ அதிசயமாக இங்கே இருக்கு நாய். வாடா ராடு தலையை வாடா. எவ்வளோ நேரம் ஆக்குறான் பாருங்க. வாடா ராடு தலையை. நான் கரெக்டாக போயிட்டுருக்கு. என்னமோ தெரியல. நான் அடியில் புந்து வரான். ஐய, நாய் கிராணி எப்படி குனியவே குனியாது. அந்த மாதிரி குனியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். குனிஞ்சு வரான். அது சரி, இவனோட பையன் தானே, அப்படி தான் இருப்பான். கிராணி மாதிரி ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக இருக்க மாட்டான். சரி, ஓகே, 7 நிமிஷம் தான் இருக்குது. சூப்பர். டக்குன்னு இதை எடுத்துகிட்டு இன்னொரு வேலையும் நமக்கு இருக்குது. ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா காயின் எடுத்தோம்ல அங்கே அந்த கேஷியர்லேருந்து, அந்த காயினை டக்குன்னு எடு. அப்புறம் வந்து கன்று தான் எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே ஒரு கன்று இருக்கும். கன்னை எடுத்து அடுத்த செகண்டே இந்த ராடு சுலீவியனை மண்டையில் அடிச்சிருவோம். ராடு சுலீவியன், இங்கே வாங்க சுலீவியன். மண்டையில் போடு சாவிட நாயை. தொந்தர நீ அடிச்சிருவேன். பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரை பண்ணேன். இந்த நாய் வந்து தேவையில்லாம நாய் வந்து கக்கி விட்டே இருக்கான். எரிச்சல் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இந்த பசில் தான் கஷ்டம். பசில் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிடுறேன். வந்துடுச்சுன்னா லக்கு நமக்கு. கடவுளே வந்துடணும். வரல. சரி, ஓகே, இந்த லிவர் அப்படி போயிட்டு இதை விட பண்ணணும். வரல. சரி, பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சரி, ஓகே, எப்படியோ வந்துருச்சு. ஓகே, சூப்பர். நமக்கு வந்து லக்கு வந்துருச்சு எப்படியோ. சூப்பர். ஓகே, வீடியோ பார்த்து அப்படி பண்ண நினைக்காதீங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் கிட்ட ட்ரை பண்ணேன். அதாவது கடைசி இது முன்னாடி இதையும் பண்ணேன். அதை நீங்கள் வந்து 2 வந்து ஏதாவது 2 என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஏதாவது 2 தான் நீங்கள் வந்து இழுக்கணும். 2 ஏதாவது இழுத்தீங்கன்னா டக்குன்னு வந்து வந்துடும். நிறையா தடவை நான் ட்ரை பண்ணேன். வந்துருச்சு எப்படியோ. சூப்பர். ஓகே, இங்கே என்ன தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே ஒரு போலீஸ் ஜாக்கெட் இருக்கும். ஜாக்கெட்னா அந்த போலீஸ் போடுவாங்கள்ல அந்த ட்ரெஸ்ஸு. ஓகே, ஓகே, இது எங்கே வேணால் இருக்கலாம். இது அங்கே இருக்குது பாருங்கள். இதுதான் எனக்கு தேவை. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கீன்னு ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங்னு ஒரு இடத்துல வந்து தேவைப்படுது. ஓகே, சூப்பர். இது இப்போ எடுத்துகிட்டு போவோம். அப்போ
ஓகே ராடு தலையே ராடு சுழிவியன் வாடா ராடு சுழிவியன். ஓகே சுழிவியன் பைய ஓடுறா சுழிவியன். இவங்க அப்பாவோட பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஜோசப் சுழிவியன் இவங்க அப்பா பேர். அப்புறமேட்டு இவங்க அம்மா பேர் நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஏதோ மேடிலா சிஸ்டர் மேடிலினோட புள்ள சிஸ்டர் மேடிலின் சுழிவியன். என்னடா எங்கே போனேன்னு தெரில, எங்கே ஏதோ அழுத்து விட்டேன். சரி சூப்பர் பார்த்து வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கன் எடுத்துக்கோங்க. கன் எடுத்துக்கிட்டு ராடு தலையை சுட போறியா அப்படின்னு கேட்காதீங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் வந்து ராடு தலையில் பார்த்தீங்கன்னா சுட போகிறேன். பார்த்துட்டானா ராடு தலையை வேறு எங்கே திடீர்னு வந்து கக்கி போடுவான். ஃபஸ்ட்டு இந்த நாயை தேடி சுட்டுடு வேலையை பார்ப்போம். சரி வேணாம் விடுங்க, அவன் தான் பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த பெட்ரோல் கேன் டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடுங்க. என்னடா இது பெட்ரோல் கேன் வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரோல் இதில் ஊற்றுனா தான் வண்டி வந்து ஆன் ஆகும். அப்புறம் இது மேலே ஏறி கார் ஓட்ட போகிறோம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி கார் வேறு கண்ட்ரோல் எனக்கு வர மாட்டுது. எனக்கு சரியாக கார்லாம் ஓட்ட தெரியாது. எனக்கு வந்து ஃப்ரீ ஃபயரில் இருக்க கார் மட்டும்தான் ஓட்ட தெரியும். இதெல்லாம் நான் ஓட்டி எனக்கு பழக்கமே கிடையாது. ஐயோ ஓகே சூப்பர். இதை நம்ம உடச்சி விட்டு ஐயோ ஆஃபீஸ் கீ எடுக்க மறந்துட்டாங்க. ஐயோ இப்போ திருப்பி அங்கே போகணுமா வேறு. அந்த ஆஃபீஸ் கீ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஓகே ஐயோ பேர் வர பார்க்கலங்க. போடு ஏத் அப்பா இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நம்ம பேர் வேறு போய் பார்க்கணும். கெஃபட்டேரியாவில் தான் இருக்கும். அது கெஃபட்டேரியாவுக்கு டக்குன்னு ஓடி இப்போ கெஃபட்டேரியாவுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வேலையை பக்சி என்ன கண்டதையும் வளர்றேன் பைத்தியக்காரனட்டம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அங்கே தான் இருக்கா சார் ராடு சுழிவியன். அங்கே தான் இருக்கா ராடு சுழிவியன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒர்க்கர் வியர்ஸ்ன்னு இருக்கா. இங்கே சோஃபியா இருக்குல்ல. நெக்ஸ்ட் டர்ன் வில் பி சோஃபியா. ஸோ இது ஏன் தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் கீ எடுக்கணும்னு சொன்னேன்ல. ஐயோ இவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸ் கீழே வந்து நிறைய ஐடி கார்ட்ஸ் இருக்கும். அதில் இந்த சோஃபியாவோட ஐடி கார்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு திருப்பி வரணும். ஓகே பார்க்கிங் போவோம். சூப்பர். ஓகே சளி எப்போ தான் சரியாகுமோ தெரில. ஓகே டக்குன்னு காரில் ஏறுங்க. ராடு சுழிவியன் வந்தோன்னா டக்குன்னு அவன் மேலே ஏற்றிட்டு போயிருங்க. ஆனால் நீங்கள் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது ஏற்றுங்க. நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க அவனை கக்கி போடுவான் அவங்கள. ஓகே ஓகே திருப்படா. ஐயோ ராடு சுழிவியன் வந்து பிடிச்சிட போகிறான் நம்மளை. ராடு சுழிவியன். சரி இங்கே கரெக்டாக இறங்கிக்கோங்க. இங்கே இறங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்கா நோட்டீஸ் எம்ப்ளாயிஸ் ஒன்லி அப்படின்ட்டு இங்கே போய் சோஃபியாவோட ஐடி கார்டு தேடுங்க. சோஃபியாவோட ஐடி கார்டு ஜெசிகா தான் இங்கே இருக்கு பாருங்க. சோஃபியாவோட ஐடி கார்டு. இந்த சோஃபியாவோட ஐடி கார்டு எடுத்து டக்குன்னு வந்து வேனுக்கு போங்க. இதெல்லாம் ராடு பே வந்துடும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு கோடு வைக்கணும். அது ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு இது இருந்துச்சுல அங்கே பக்கத்தில் ஒரு டோரு. அங்கே போய் இன்னொரு கீ எடுக்கணும். அந்த கீக்குள்ளே ஒரு சிசர் மாதிரி ஒன்று இருக்கும். ராட் சுழிவியன் விடு ராட் சுழிவியன். ஐயோ இவன் ஒருத்தர் துரத்திக்கிட்டே இருப்பான் பைத்தியக்காரன். வாடா ராட் சுழிவியன். ராட் சுழிவியன் ஏடா அவ்வளோ பொறுமையா ஆறா. ஐயா ராடு தலையன் வாடா ராடு தலையன். ஐயோ ரொம்ப வேற சளி பிடிச்சி. என்னடா அது இந்த அங்கே தான் இருக்கா. ஓகே டக்குனு கெஃபட்டேரியா போயிடணும். கெஃபட்டேரியா போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு இடம் சொன்னேன்ல இங்கே இருக்கு பாருங்க. இந்த இடத்துக்குள்ளே போயிட்டு நம்ம டக்குன்னு பார்த்துட்டான் நாசமாக போகிறேன் பார்த்துட்டான். ஓகே இங்கே இருக்கிற இடம் இருக்கா. இங்கே ராட் சுழிவியன் வந்தானா இங்கே ஓடிடுவோம் நம்ம. ராட் சுழிவியன் வந்துட்டாங்க. ஐயோ ஓடு அப்பா
இங்கே எடுத்து திருப்பி பார்க்கிங்கே போகணும். ஓகே பார்க்கிங் ஓடு 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 அச்சமில்ல ஓடு அச்சமில்ல ஓடு. ஓகே திருப்பி போயிட்டு நம்ம வந்து இங்கே தான் போகணும். இங்கே வந்து இருக்கா இங்கே செகண்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சிசர் இருக்குவா சிசர் டக்குன்னு எடுத்துடணும். இது வந்துடும் பிளேயர்ஸு சாரி ராடு தலைவர் எங்கே இருக்கான்னு தெரில. ராட் சுலீவியன் எங்கே சார் இருக்கீங்க? ராட் சுலீவியன் வந்தாலும் கவலை கிடையாது, பெருசாக இருக்குது இந்த இடம், அப்படியே பூந்து போயிடலாம். ஓகே இதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆடு தலைவரை வந்துட்டு போகிறான். எல்லா இடத்துலையும் ஏறி வராங்க, நாசமாக போகிறாங்க. இங்கே வந்து இந்த ராட் டைரியில் செக் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இதுக்குள்ளே செக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே தான் இருக்கும். இதான் இங்கே இருக்கு பாருங்கள். போடி கேச்சுக்கி கிடச்சிருச்சு, அவ்வளோதான் நம்ம முடிக்க போகிறோம். இந்த ராட் சுழி வேணும் வர வந்துடுவேன். இப்போ சத்தம் கேட்டு ராட் சுழி வேணும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வரலைன்னா ஓடிடுங்க அப்படியே. வரல ராட் சுலீவியன். ஓ ஸ்டக் ஆகிட்டானா? ராட் சுலீவியன் என்னாச்சு சார்? வாயில பாருங்களேன். ஐயோ ஸ்டக் ஆகிட்டாப்ல. ஓனிங்கன்னா ஐயோ பிடிச்சிட்டான். ஷீட் ஆடும் பார்க்க முடியாது, நெட்டு வேற இல்லையே. இருங்க நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ நான் அது சாவியெல்லாம் எடுத்துட்டேன். ஓகே சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ராடு தலையா ஓகே நான் சும்மா எதாச்சும் அவன் தலையில் போட்டேன். த்ரீல தான் பார்த்தீங்கன்னா அவங்களால பண்ண முடியும், ஒன்றில் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு ஒன்றில் தான் பண்ண முடியாது நினச்சிட்டு இருந்தா தலையில் அடிச்சு வண்டிச்சு. எப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஆடு பார்த்துட்டு திருப்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சாவி எடுத்துட்டு அவ்வளோதான் போயிடணும். ஓகே எங்கே பண்ணணும்? நமக்கு போட்டுருந்துச்சு நெய்பர்ஹுட்டுன்னு போட்டுருந்துச்சு. ஓகே அவங்க கிளிக் பண்ணணும். இப்போ என்ன கிளிக் பண்ணணும் என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பையனை நம்ம காப்பாற்றியாச்சு. கேஜிக்கு எடுத்தாச்சு. ஓகே குண்டு பையனே நல்லா இருக்கடாப்பா. ஓகே ஓகே 2-3 இன்னும் நல்லாயிருக்கும். நான் போடுறேன் 2-3 இன்னும் நான் போடுறேன். ஓகே நான் 2-3 போடுவேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் போட்டு முடிச்சுடுவேன். ஓகே ஓகே கை தட்டுறான். சூப்பரா மிக்சிலாம் தரான். மிக்சி தானே இது? சரி ஓகே சூப்பர். ஓகே கேம் டு பி கண்டினியூ. ஓகே இது ஒன்றுங்க. இது ஏன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் ப்ளே ஸ்டோரில் ஏற்றினா கேம் ஓப்பன் ஆக மாட்டுது. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாப்பி மோட்னு ஒரு இதில் ஏற்றிருந்தேன். அது மூலயமா ஏற்றுறதுனால இந்த சிம்பிள் வந்துக்கிட்டே இருக்குது லூஸு மாதிரி. இது தேவையில்லாம் சிம்பிளுங்க. நான் தேவையில்லாமல் சில டைம் அதுவே இல்லைன்னா கூட நல்லாயிருக்கும். இது போனால் இங்கே பாருங்கள், இங்கே தொட்டோன்னே வந்துடும் பாருங்களேன். உங்கடா வரல விடுங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நீங்கள் வந்து வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. ஓகே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் கமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் போதும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.